பாளையங்கோட்டையில் பரப்புரை செய்வதற்காக தவிக தலைவர் விஜய் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் வெற்றி இணைகிறார். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு பகுதியாக பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. இப்போ இந்த டவுன் சவுத் பகுதிக்கு அவங்க வரவே இல்லை. அதாவது நெல்லையோ தூத்துக்குடி பகுதிகளிலோ முதல் முறையாக வர்றாரு அவரு. ஏன்னா கடந்த முறை விஜய் மதுரை மாநாடு தொடர்ந்து இங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்த இடங்களில் அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை, பிரச்சாரத்துக்கு தான் வர்றாங்க. அதுல இன்னைக்கு அவர் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் அப்புறம் ரோட் ஷோ நடத்துறாங்க. அதுக்கான நிகழ்வுகளில் பங்கேற்கிறதுக்காக விஜய் தூத்துக்குடி விமான நிலையம் இங்கிருந்து சாலை மார்க்கமா போறாரு. அந்த பிரச்சாரம் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பைபாஸ் இருக்கக்கூடிய கேடிசி நகர் பக்கத்துல ஒரு தனியார் இடத்துல கூட்டம் நடைபெறுது. அங்க அவருடைய தொண்டர்கள் அவருடைய நிர்வாகிகள்லாம் அங்க காத்துட்டு இருக்காங்க. அங்க அந்த இடத்துக்கு ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலை மார்க்கமாகவே பயணிக்கிறாரு. அங்க நெல்லை வேட்பாளர், நெல்லையினுடைய தவிக வேட்பாளர் RS முருகன், அப்புறம் பாளையங்கோட்டையினுடைய வேட்பாளர் மரிய ஜான் ஆகிய 2 பேருக்கும் வாக்கு கேட்ட இடத்துல பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து அங்கிருந்து தாழையூத்து, தச்சநல்லூர், வண்ணாரப்பேட்டை மார்க்கெட், கேடிசி நகர் வழியாக தூத்துக்குடிக்கு போறாரு. இதெல்லாம் அந்த வழியில எல்லாம் ரோட் ஷோ மாதிரி அவர் அந்த பயணத்தை மேற்கொண்டாரு. அப்புறம் தூத்துக்குடி நகர், மயில், VVD சந்திப்பு வரைக்கும் ரோட் ஷோ மேற்கொண்டாரு. அதன் பின்பாக மாலையில அவர் மாலை 7 மணிக்கு மேல மறுபடியும் விமான நிலையம் வழியாக சென்னை போனாரு. இதுல எப்போதும் போல மீண்டும் ஒரு அறிவுறுத்தல் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காங்க. வாகனத்தை பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இங்கும் அதே நிலை மீண்டும் தொடருது அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஒவ்வொரு முறையும் விஜய் வரும்போது வாகனத்தை பின்தொடர்ந்து யாராவது கீழே விழுவதும், காயம் ஏற்படுறதும், உயிரிழப்புகளும் கூட நடந்திருக்குது. இருந்த நிலையிலையும் இப்போதும் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடியது தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நேற்று கூட இதுக்கான அறிவிப்பை தலைமை அவங்க பொதுச் செயலாளர் சுசி ஆனந்த் கொடுத்திருந்தாரு. அப்படி இருந்தும் இந்த பின்தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு என்ன பேசப்படுறாரு விஜய் பொலிட்டிக்கலா அப்படிங்கிறதும் முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு தீவிரமான ANTI-DMK திமுக எதிர்ப்பு பிரச்சாரம் தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காரு. கடைசியா திருச்சியில வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தப்போ தீவிரமான திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை செஞ்சாரு. அவர் பாஜக எதிர்ப்பு நிலையவோ அல்லது வேற கட்சிகளை எதிர்த்து பேசக்கூடியதோ அவருடைய பிரச்சாரங்கள் இன்னைக்கு என்ன பேச போறா அப்படிங்கிறதும் குறிப்பா முக்கியமானது. நெல்லை தூத்துக்குடி சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வச்சு பேசுறாரா அப்படிங்கிறதும் மிக முக்கியமானது. ஏன்னா அண்மை காலங்கள்ல அவர் பொதுவா ரொம்ப அதிகமாக தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுறது இல்லை, ஒரு மாநில அரசியலை மையமாக வச்சுதான் அவர் பேசக்கூடிய அவருடைய பிரச்சாரங்கள் இருந்திருக்குது. இன்னைக்கு எதை வச்சு பேச போறாரு, எதையெல்லாம் பேச போறா அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் சற்று நேரத்துல பார்க்கலாம். வெயில் வழக்கம் போல இங்க இன்னும் உச்சமாகத்தான் இருக்கு. இந்த நிலையில தான் அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரம் அப்படிங்கிறது 1 மணி அளவுல அவர் அந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்துக்கு சென்றடைவாரு. அங்க தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றி.